ஆயுள் மற்றும் மருத்துவ காப்பீடுகளுக்கு விதிக்கப்படும் ஜிஎஸ்டி விகிதத்தை மறு ஆய்வு செய்ய 13 அமைச்சர்கள் கொண்ட குழுவை ஜிஎஸ்டி கவுன்சில் அமைத்துள்ளது. ஆயுள் மற்றும் மருத்துவ காப்பீடுகளுக்கான தவணைத் தொகை மீது 18% ஜிஎஸ்டி விதிக்கப்படுகிறது. இந்த தவணைத் தொகைக்கு ஜிஎஸ்டி வசூலிப்பதில் இருந்து விலக்களிக்க வேண்டும் என்று நாடாளுமன்ற விவாதங்களில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் வலியுறுத்தினர். இது தொடர்பாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு மத்திய சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரியும் கடிதம் எழுதினார். கடந்த வாரம் டெல்லியில் நிர்மலா சீதாராமன் தலைமையில் 54வது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் நடைபெற்றது. இதில் ஆயுள் மற்றும் மருத்துவ காப்பீடுகளுக்கு விதிக்கப்படும் ஜிஎஸ்டி தொடர்பான விவரங்களை முழுமையாக ஆராய்வதற்கு அமைச்சர்கள் குழு அமைக்க ஜிஎஸ்டி கவுன்சில் பரிந்துரைத்தது. இதையடுத்து 13 பேர் கொண்ட அமைச்சர்கள் குழுவை ஜிஎஸ்டி கவுன்சில் அமைத்துள்ளது. பீகார் துணை முதலமைச்சர் சாம்ராட் சௌரி தலைமை வகிக்கும் இந்த குழுவில் தமிழ்நாடு, கேரளம், கர்நாடகம், ஆந்திரம், தெலுங்கானா, உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், மேற்கு வங்கம், கோவா, குஜராத், மேகாலயா, பஞ்சாப் ஆகிய மாநிலங்களின் அமைச்சர்கள் குழுவில் உறுப்பினர்களாக இடம்பெற்றுள்ளனர். இந்த குழு ஆயுள் மற்றும் மருத்துவ காப்பீடுகளுக்கு விதிக்கப்படும் ஜிஎஸ்டி விகிதத்தை மறு ஆய்வு செய்து நிகழாண்டு அக்டோபருக்குள் அறிக்கை சமர்ப்பிக்கும். அந்த அறிக்கையின் அடிப்படையில் தவணைத் தொகை மீதான ஜிஎஸ்டியை குறைப்பது குறித்து நவம்பரில் நடைபெறும் அடுத்த ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் முடிவு மேற்கொள்ளப்பட உள்ளது.